ஆண்டவரும் கற்றலுமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒவ்வொருவருக்கும் இந்த புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2026 இந்த முறை தான் முதல் முறை நான் வந்திருக்கேன் உங்களோடு கூட. அல்லேலூயா. உங்களோடு கூட ஆண்டவர் ஆராதிக்கக்கூடிய கர்த்தர் அந்த கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். உங்களை ஆண்டவர் இந்த வருஷத்துல பெரிய ஜாதியாக்க போகிறார். உள்ள ஸ்தலங்கள், அதாவது உங்களுடைய ஸ்தானங்களை கர்த்தர் உயர்த்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசம்? அல்லேலூயா. அது எப்படி உயர்த்த போறார் சொல்லும் போது, இந்த சபையிலிருந்து கர்த்தர் உங்களை உயர்த்த போறார். அப்ப இந்த சபைக்குள்ளேயே ஒரு கர்த்தர் ஒரு விஷயத்தை செய்ய போறாரு. என்னன்னு சொல்லும் போது, உள்ள எல்லைகளை கர்த்தர் விரிவாக்குவார். எனக்கு தெரியல, ஒருவேளை வெகு சீக்கிரத்துல நீங்க சொந்த இடத்துக்கு போயிடுவீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னனால நான் உங்களுக்கு சொல்றேன், வெகு சீக்கிரத்துல உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஸ்தாரமான இடமா இருக்கும். அது எத்தனை கோடிலாம் எனக்கு தெரியாது, கோடியோ லட்சமோ எனக்கு தெரியாது. ஆனா அத்தனையும் சுதந்திரிக்க கர்த்தர் உங்களால கொண்டு செய்யப்பட்டாங்க. இதற்கு ஒரு சின்ன ஆலோசனை மட்டும் நான் சொல்றேன். இது வலுக்கட்டாயம் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கீங்க. வலுக்கட்டாயம் கிடையாது. நீங்க வீட்டுல குடும்பமா என்ன செய்யலாம்னு சொல்லும் போது, உங்க சம்பாத்தியத்துல ஒரு சின்ன தொகை தான், அதாவது எனக்கு நான் ஒரு நாளைக்கு நான் 100 ரூபாய் தான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம். அந்த 100 ரூபாய் வருமானம் உங்களுக்கு அதுவே சரியா இருக்கு, போதுமா இருக்கு நினைச்சா அதுல 1 ரூபாய் எடுத்து ஆண்டவருக்கு வேணும். எப்படி 1 ரூபாய் வைக்க முடியும்? 100 ரூபாயில 1 ரூபாய் வைக்கலாம். உங்க விருப்பம் தான், யார்கிட்ட விருப்பமும் கிடையாது. நீங்க எவ்வளவு வைக்கிறீங்களோ சபை உயர உயர நீங்க உயர்ந்துட்டே இருக்கீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதை நீங்க சின்ன பிள்ளைகளுக்கும் பழகி கொடுங்க. கண்டிப்பா ஒரு பிள்ளை கையில ஒரு 5-10 கொடுத்து கடையில போய் சாக்லேட் வாங்கிக்கோ, அதை வாங்கிக்கோ, சாப்பிட வாங்கிக்கோ சொல்லுவீங்க இல்லையா? அப்ப பிள்ளைகிட்ட சொல்லுங்க, நான் உனக்கு சாக்லேட் வாங்கவோ இல்லை இதெல்லாம் ஸ்வீட் வாங்க காசு தரேன், அதுல ஏசப்பாக்கு ஏதாவது கொஞ்சம் ஒண்ணு மட்டும் போட்டுட்டு போயிடுன்னு சொல்லுங்க. அப்ப அந்த பிள்ளைங்களும் அதுல பங்கு வரும். அந்த பங்கை கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். அந்த பங்கை நிச்சயமா கர்த்தரை கண்கள் பார்த்து. ஏன்னா இங்க இருக்கிற நிறைய பேர் அங்கதான் என்னன்னாக்கா, நாங்க இன்னும் ஒரு விஸ்தாரமான இடத்துல கொஞ்சம் வசதியா சேர் போட்டு உட்கார்ந்து ஆண்டவரை ஆராதிக்கணும் ஆசைப்படுறேன். தப்பு இல்லை. ஏன்னா கொஞ்சம் வயசாகி போச்சுன்னா முழங்கால் போட முடியாது, முழங்கால கீழே உட்கார முடியாது, முட்டி வலிக்கும். எல்லாருக்கும் இங்க சேர் போடுறதுக்கு இப்போதைக்கு இடம் கிடையாது. இதெல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற போய்க்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? சரி, இந்த நாள்ல நான் தொடர்ந்து என்னோடு கூட ஆண்டவர் இந்த வருஷத்தோட வார்த்தையை பேசினால நான் போன இடங்கள்ல இந்த வார்த்தையை தான் பேசிட்டு இருக்கிறேன். அதுல இருந்து நம்ம இன்னைக்கு சில சத்தியங்களை பார்க்க போறோம். வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகத்துல 128வது சங்கீதத்துல 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் கர்த்தர் சத்தமா வாசிக்கணும். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். ஹல்லேலூயா. எல்லாரும் அந்த வசனத்தை எடுத்துட்டு கையில சங்கீதம் 128:5. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வசனங்களை நம்ம உள்ளத்துல இருந்து வாசிக்கும் போது, இருதயத்துல இருந்து வாசிக்கும் போது அது நிச்சயமா எனக்கு ஆசீர்வாதமாகும். உங்க பிள்ளைகளை இல்ல உங்களுக்கு பிடிக்காதவங்க சில நேரத்துல எப்படி திட்டுவீங்க? எந்த அளவுக்கு கோவம்? அங்க அடி வைக்கிறது சத்தம் வரும் இல்லையா? அதே போல இந்த வசனத்தை வாசிக்க போறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். எல்லாம் எடுத்துட்டீங்களா? சங்கீதம் 128:5 எடுத்தவங்க கை தூக்குங்க. வாசிக்கலாமா? யாரு மைக்ல யார் வாசிக்க போறா? மைக்ல வாசிக்கும் கூட சேர்ந்து சத்தம் வருது. நீங்க வாசிக்கிற சத்தம் பரலோகத்துக்கு எட்டணும். வாசிப்போமா? கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். ஆமென் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. சரி,
இந்த சீயோனை குறிச்சும் இந்த சீயோனுக்கு பின்னால நமக்கு என்ன ஆண்டவர் வச்சிருக்கிறன்னு சொல்லி நம்ம இந்த நாள்ல பார்க்க போறோம். சீயோனை குறிச்சு பேசினா இது எப்படி சொல்லும் போது பரலோகத்துல ஆண்டவர் வாசம் பண்ணுற ஸ்தலத்துக்கு சீயோன்னு சொல்லலாம். எப்படி பரலோகத்துல ஆண்டவர் வாசம் பண்ணுற ஸ்தலத்துக்கு சீயோன்னு சொல்லலாம். அந்த இடத்தை யாரும் பார்த்தது கிடையாது, பார்க்கவும் முடியாது. ஏன்னா ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறன்னு சொல்லி. ஆனா அந்த ஆண்டவர் இந்த பூமியில ஒரு அடையாளமா ஒரு இடத்தை காமிச்சார். எந்த இடத்தை காமிச்சார் சொல்லும் போது எருசலேம் பட்டணத்துக்குள்ள இருக்கிற ஒரு பகுதி தான் சீயோன் பகுதி. ஏன் ஆண்டவர் சீயோன் நம்மளை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இதுக்கு ஒரு பெரிய ஆழமான இன்னும் சொல்ல போனா மறைபொருள், இன்னும் சொல்ல போனா தேவன் ஒரு அனாதி தீர்மான திட்டம் அதுல இருக்கு. என்ன அனாதி தீர்மான திட்டம் சொல்லும் போது ஆண்டவர் இந்த எருசலேமையும் இஸ்ரவேல் எடுத்துக்கிட்டாலே இஸ்ரவேல் தேசம் இந்த முழு உலகத்திலுமே பார்த்தீங்கன்னாக்கா அதுதான் நடு மைய பகுதி. எது ஒரு நடு மைய பகுதியை ஆண்டவர் எருசலேம் வச்சிருக்கிறார். அப்போ எருசலேம்ல இருந்து எந்த இடத்துக்கு பார்த்தாலும் ஒரே அளவுதான் தூரம் இருக்கும். அப்போ எதுக்காக ஆண்டவர் எருசலேம் ஒரு நடு மைய பகுதியை வச்சார்னா தன்னுடைய மகிமையையும் தன்னுடைய திட்டத்தையும் அந்த இடத்துல இருந்து வெளிப்படுத்ததான் ஆண்டவர் என்ன செய்யறார் சொல்லும் போது சீயோனை என்ன சொல்ல போனா எருசலேம் சீயோன் இதெல்லாம் ஒரே அர்த்தம் தான் வரும். என்ன செய்யற தேவன் தனக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டார். இப்ப இந்த தெரிஞ்சுக்கிட்ட இடத்துல ஆண்டவர் சில விஷயங்களை பண்றார். என்ன பண்றார் சொல்லும் போது நம்ம இன்னைக்கு செய்திக்கு முன்னாலே நான் இது உங்களுக்கு முன்னுரை தான் கொடுக்கிறேன், நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லா விஷயத்தையும் சத்தியத்தை ஆண்டுடைய சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன் அவர் செஞ்சார் தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா அது நம்ம வாழ்க்கையில பயங்கரமான ஆசீர்வாதத்தை தரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன செய்தார் சொல்லும் போது அந்த எருசலேம் பகுதியை தெரிஞ்சுக்கும் போது சில விஷயங்களை அந்த இடத்துல நடத்துறாங்க. அது நடத்துறதுக்கு சில ஆதாரங்களை வேதத்துல அப்படி கதையை சொல்லிட்டு போல கேட்டுக்குங்க. என்ன சொல்லும் போது பாத்தீங்கன்னாக்கா தாவீது காலத்துல ஒரு விஷயம் ஆண்டவர் பண்றாரு. என்னன்னு சொல்லும் போது எபூசின்னு சொல்லி ஒரு பட்டணம், அந்த பட்டணத்துலதான் இந்த என்ன சொல்றாங்க மௌரிய மலை, அந்த எருசலேமுக்குள்ள சில பகுதிகள் அவங்க கையில இருக்கு. யார் கையில? எபூசியர் ஒரு கூட்டத்துக்கு இல்ல. இந்த கூட்டத்தை தாவீது என்ன பண்றாரு? யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறார். யுத்தம் பண்ணி ஜெயிச்சுட்டு அந்த இடத்தை தாவீது பிடிச்ச உடனே அந்த இடத்துக்கு தாவீது ஒரு பேர் வைக்கிறாரு, தாவீதின் நகரம் சொல்லி பேர் வைக்கிறார். நீங்க வேதத்துல வாசிச்சு பார்த்தா தெரியும். இப்ப தாவீதின் நகரம் சொல்லி பேர் வச்சுட்டு கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஆண்டவர் வாசம் பண்ண விரும்பினார் சொல்லி வசனம் சொல்லும். ஹல்லேலூயா. தாவீது பிடிச்ச இடத்துல யார் வாசம் பண்ண விரும்பினா? ஆண்டவர் வாசம் பண்ண விரும்பினார் சொல்லி. அப்ப அந்த இடத்துக்குள்ள ஏதோ ஒரு முக்கியத்துவம் இல்லாம இருக்காரு. என்ன முக்கியத்துவமா இருக்கணும்னா தாவீது பிடிச்ச இடத்துலதான் தாவீது என்ன பண்றாரு? ஒரு கூடாரத்தை போட்டு அந்த கூடாரத்துக்குள்ள ஒரு உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வைக்கிறார். அதுக்கு முன்னால உடன்படிக்கை பெட்டி யாரோட காலத்துல சொல்லும்போது ஏலியோட காலத்துல பெலிஸ்தர் கைக்கு சிக்கி போய் அதுக்கு பின்னால இஸ்ரவேல் ஜனத்துல ஒரு சிலர் மத்தியில ஒரு 3 மாசம் இருந்தது. அதுக்கப்புறம் பெயர் சொல்லக்கூடாத மனுஷன் வீட்டுல ஒரு கொஞ்ச நாட்கள் சொல்லிட்டு வருஷ கணக்குல இருந்தது. இப்ப இருந்த இந்த உடன்படிக்கை பெட்டி யாரால செய்யப்பட்டது பாத்தீங்கன்னா இது மோசேக்கு கர்த்தர் சொல்லி கொடுத்ததை ஆண்டவர் மோசே செஞ்ச உடன்படிக்கை பெட்டி. இந்த உடன்படிக்கை பெட்டிய தாவீது என்ன பண்றாரு? தாவீது நகரத்துல கொண்டு வந்து வச்சு தாவீது ஒரு கூடாரத்தை போட்டு அந்த உடன்படிக்கை பெட்டியை உள்ள வச்சுட்டார். இது கதை. ஆனா இது கதை இல்ல, இதுக்கு பின்னால ஒரு ஆழம் இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இதை தாவீது வச்சுட்டார். இப்ப இந்த தாவீதை வச்சுட்டான்னு சொல்லுனா இதுக்கு பின்னாலே சில காரியம் நடக்குது, இதுக்கு முன்னாலே சில காரியம் நடக்குது. என்ன பின்னால சில காரியம் நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது இந்த தாவீது வச்ச உடன்படிக்கை பெட்டிக்கு பக்கத்துலதான் மோரியா மலைன்னு ஒரு மலை இருக்கு. இந்த மோரியா மலையில சாலமோன் என்ன செய்யறார் சொல்லும் போது
தேவனுக்குன்னு ஒரு ஆலயத்தை கட்டுறார். என்ன கட்டுறாரு? தேவனுக்குன்னு ஒரு ஆலயத்தை கட்டுறார். முதல் எழுப்பப்பட்ட ஒரு ஆலயம். இப்ப இந்த ஆலயத்தை நான் சொல்றது கொஞ்சம் நீங்க கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி பாருங்க, கற்பனைக்கு கொண்டு வாங்க. இப்ப இந்த இடம் தான் சொல்லுவோமே, இந்த எருசலேம் சொல்லுவோமே. இந்த எருசலேம்ல இந்த பக்கத்துல மோரியா மலை இருக்கு, நினைக்கிற வடக்கு பக்கத்துல சீயோன் இருக்கு. இப்போ மோரியா மலை இங்கேயும், மோரியா மலைக்கு வடக்கு பக்கத்துல சீயோன் இருக்கு. இப்ப இந்த மோரியா மலையில சாலமோன் என்ன செய்யற சொல்லும்போது ஒரு ஆலயத்தை கட்டுறார். இந்த ஆலயத்தை கட்டுனதுக்கு அப்புறம் அது இந்த நாள் வரைக்கும் இப்ப ஆலயம் இல்லை. ஆனா இயேசுவோட காலம் வரைக்கும் அந்த ஆலயத்துக்கு ஜனங்க வந்தாங்க, போனாங்க, எல்லாம் நடந்தது. சரி, இப்ப இது நடந்து முடிஞ்ச கொஞ்சத்துக்கு பாத்தீங்கன்னா தாவீது இடத்தை பிடிக்கிறாரு, எருசலேமை பிடிக்கிறாரு, சாலமோன் ஆலயத்தை கட்டுறாரு. கொஞ்ச காலங்களுக்கு பின்னால, கொஞ்ச நேரம் சொல்ல முடியாது, 1000 வருஷ காலத்துக்கு பின்னால அதே இடத்துலதான் இயேசு சிலுவையில தொங்குறாரு. எப்படி தொங்குறாரு? தாவீது உடன்படிக்கை பெட்டி கொண்டாந்தார், சாலமோன் ஆலயத்தை கட்டினார். இந்த இடத்துல நடக்குது, இயேசு சிலுவையில தொங்குறார். இதெல்லாம் நமக்கு நல்ல பரிச்சயமான விஷயங்கள். நிறைய நீங்க கண்டிப்பா கேட்டிருப்பீங்க ஊழியக்காரர் மூலியமாக. இதுக்கு கொஞ்சம் முன்னால போய் பார்த்ததான் தெரியும் ஏன் அது அப்படி நடக்கு அவசியம் இருக்குன்னு சொல்லிட்டு. தாவீது வரைக்கும் சொன்னேன். இப்ப தாவீதுக்கு முன்னால யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, யார் வந்தாங்கனாக்கா, ஆபிரகாம் காலத்துல அது ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னாக்கா, எல்லாருக்கும் தெரியுதா, ஈசாக்க ஆண்டவர் பலியிட கொண்டாரு. ஈசாக்க பலியிட கொண்டு வந்த இடம் வேற எந்த இடமும் கிடையாது. தேவனுடைய ஆலயத்தை சாலமோன் எங்க கட்டுனாரோ அந்த இடத்துலதான் கர்த்தர் ஈசாக்க பலியிட ஆபிரகாமுக்கு கட்டளை கொடுத்தார். இப்ப நான் சின்ன கேள்வி கேட்கிறேன், இதெல்லாம் 19 நடந்து போச்சோ? சும்மா குருட்டுத்தனமா நடக்குதா? அப்போ எதனால நடந்திருக்கலாம்? சொல்லுங்க. ஆண்டவருடைய முன் குறிச்சிருக்கு. ஆண்டவர் முன் குறிச்சிருக்கிறார். அப்போ ஒரு கேள்வி எனக்கு வருது, ஆபிரகாம், தாவீது, சாலமோன், இயேசு. சொல்லுங்க. தாவீது, சாலமோன், இயேசு. அப்போ இன்னொரு ஆளு ஒரு முன்னால அங்க இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாமே. இதுக்கு முன்னால ஒரு ஆள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாமே. அது யாரா இருக்க முடியும்? யாரோ சொல்றாங்க. யார் சொன்னீங்க? யாரு? போய் கைக்கு காட்டுங்க. அவர் கொஞ்சம் கை கட்டி தேவன் வாங்கிட்டு. அல்லேலூயா. வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, ஆதாம உருவாக்குன இடமே சீயோன் மலை. எங்க? வேத வல்லுநரை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். இது என்னோட அறிவு இல்ல, வேத வல்லுந அறிவு. வேத வல்லுநர் சொல்றாங்க, ஆதாம உருவாக்குன இடம் சீயோன். சீயோன்ல கர்த்தர் உருவாக்கி ஆதாமுக்கு தன்னுடைய மகன் ஸ்தானத்தை கொடுத்து, அந்த மகனுக்கு வேண்டிய சகல விதமான ஆசீர்வாதத்தை கொடுத்து, ஆனா அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா அவர் இழந்துட்டாரு. எந்த ஆதாம எந்த இடத்துல சத்துரு வெக்கப்பட செஞ்சானோ, ஏன் தேவனுடைய நாமத்துக்கே கலங்க உண்டாக்குற மாதிரி சத்துரு செஞ்சானோ, அதே இடத்துல ஆண்டவர் ஆபிரகாமை கொண்டு ஒரு திட்டத்தை கொண்டு வரார். அந்த திட்டத்தை ஆபிரகாமை கொண்டு ஆரம்பிச்சு அந்த திட்டத்தை இயேசு மூலமா கர்த்தர் முடித்து இன்னைக்கு சபைக்கு ஒரு சமாதானத்தை தந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆதாமை கர்த்தர் சீயோனில் ஆசீர்வதித்தார். அந்த ஆதாம் ஒருவேளை அந்த ஆசீர்வாதத்தை தடுமாறிட்டாரு. ஆனால் 2வது வந்த ஆதாம் கர்த்தருடைய ஆசீர்வாதமான சீயோன் ஆசீர்வாதத்தை இன்னைக்கு உங்க சிரசின் மேல, என் சிரசின் மேல, இந்த சபைக்கு மேல கர்த்தர் கொண்டு வச்சிருக்கிறார். இப்ப தைரியமா சொல்லலாமா, கர்த்தர் சீயோனை ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அது என்ன ஆசீர்வாதம்
அந்த ஆசீர்வாதத்துல சில விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். வாசிக்கலாம். ஃபர்ஸ்ட் திருப்புங்க என்னோட கூட 1 ராஜாக்கள் புஸ்தகத்துல 8வது அதிகாரத்துல வாசிக்கலாம். முதல் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சீயோன் என்னும் தாவீதின் நகரத்திலிருந்து கொண்டு வரும்படி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். தாவீது என்ன செய்யறார் சொல்லும் போது, இந்த உடன்படிக்கை பெட்டி மோசேனால உருவாக்கப்பட்டது தேவ திட்டத்தின்படி. மோசே கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாருனாக்கா, நீ மலையில என்ன பார்க்கிறியோ அதனுடைய மாதிரி என்ன பண்ற, இங்க கீழே செய்ய போற. மாதிரியை செஞ்சுட்டு என்ன செய்யணும் சொல்லும் போது, எல்லா வழிமுறைகளும் நியாயப்பிரமாணத்தை கட்டளையும் கற்பனையும் என்ன பண்றாருன்னா ஆண்டவர் மோசே கொடுத்தார். இது மோசே மூலமா செய்யப்பட்டது, மோசே மூலமா உருவாக்கப்பட்டது. இப்போ மோசே மூலமா செய்யப்பட்டது உடன்படிக்கை பெட்டி காலப்போக்கில் என்ன ஆகுது, சாமுவேல் காலத்துல பெலிஸ்துகிட்ட பிடிக்கப்பட்டது. சாமுவேல் காலத்துல பெலிஸ்துகிட்ட பிடிக்கப்பட்டு அமிதாபுத வீட்டுல ஒரு 3 மாசம் இருந்தது. ஓபேதேதோம் வீட்டுல கொஞ்சம் 3 மாசம் இருந்தது. மிச்ச காலங்கள் ஆண்டவர் ஒரு பெயர் சொல்லாத ஒரு மனுஷன் வீட்டுல இருந்ததுன்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அது ஒரு மறைமுகமாக வைக்கப்பட்டிருக்கு. அதை குறித்து நம்ம தியானிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி இருந்த பெட்டிய தாவீது தேடுறாரு, எங்க தேவன் உடன்படிக்கை பெட்டின்னு சொல்லும் போது, அப்ப தாவீது என்ன பண்றது, உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வர்றாரு. உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்துட்டு அவர் ஒரு கூடாரத்தை போட்டு அந்த கூடாரத்துக்குள்ள உடன்படிக்கை பெட்டியை வச்சாரு. ஏன்னாக்கா தாவீதுக்கு தேவன் அனுமதி தரல ஆலயத்தை கட்ட. அப்போ தந்தது யாருக்குன்னா தாவீதோட மகனுக்கு கொடுக்கிறாரு, சாலமோனுக்கு ஆலயத்தை கட்டுறதுக்கு. அப்போ சாலமோன் ஆண்டவர் காமிச்ச மாதிரி, தாவீது சாலமோனுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி என்ன செய்யறாரு சொல்லும் போது அவர் ஆலயத்தை கட்டுறாரு. கட்டிட்டு இப்போ உடன்படிக்கை பெட்டிய என்ன செய்யறாருனாக்கா ஆலயத்துக்குள்ள கொண்டு வராரு. ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்துதான் நம்ம வாசிச்சோம். இப்ப ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்த உடனே அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது. வாசிச்சு பார்க்கலாம். 11ல இருந்து 10ல இருந்து வாசிக்கலாம், 10ல இருந்து 13 வரைக்கும் வாசிக்கலாம். என்ன நடக்குது பாருங்க. சாலமோன் ஆலயத்தை கட்டுறாரு. கட்டின உடனே நடக்கிற விஷயம் சொல்லும் போது, அந்த ஆலயத்துக்குள்ள தேவ மகிமை இறங்கிடுச்சான். அந்த இறங்கின தேவ மகிமை ஆசாரியர்கள் நிற்க கூடாமல் போயிடுச்சு. இது எதுக்கு அடையாளமா காட்டுது சொல்லும் போது, பரலோகத்தின் மகிமைய ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களுக்கும் தன்னை வணங்க போற தொழுது கொள்ள போற ஆலயத்துல என்ன பண்றாரு, தன்னுடைய மகிமையை ஊற்றி என்ன பண்றாருனாக்கா தான் யாருன்னு காமிக்கும்படி எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் தன் மகிமையை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதே சம்பவத்தை நீங்க இன்னொரு இடத்துல கூட வாசிக்கலாம். வாசி பாருங்க. யாத்திராகம புஸ்தகத்துல கடைசி அதிகாரத்துல கடைசி 2 வசனத்தை வாசிப்போம். யாத்திராகம புஸ்தகம் கடைசி அதிகாரத்துல கடைசி 2 வசனத்தை. வேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும், நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லோருடைய கண்களுக்கும் இல்ல 34 வாசிப்போம், 34 35 வாசிப்போம். அப்பொழுது போதும். இந்த 2 சம்பவம் கொஞ்சம் மனசுல கொண்டு வாங்க. யாத்திராகம புஸ்தகம் 40வது அதிகாரத்துல 34 35, 1 ராஜாக்கள் புஸ்தகம் 8வது அதிகாரத்துல வாசிச்சோமே 10 வசனங்கள். 2 இடத்துலயுமே
ஒரே விஷயத்தை கர்த்தர் செய்யறாரு. என்ன செய்யறாரு சொல்லும் போது, ஒரு மேகம் இறங்கி வந்தது. மேகம் இறங்கி வந்த இடத்துல மோசேனால உள்ள போக முடியல. அங்க மேகம் இறங்கி வந்தது. அங்க ஆசாரியர்கள் நிற்க போயிடுச்சான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ அதே மேகத்தை குறிச்சு தான் நான் இன்னைக்கு பேச போறேன். அந்த மேகம் இன்னைக்கு நமக்குள்ள கர்த்தர் பெரிய கிரியை நடப்பிக்க போகிறார். ஒரு கையளவு மேகம் தான் பெருமழையை பெய்ய செஞ்சது. ஒரு கையளவு மேகம் தான் இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்க போகுது. ஒரு கையளவு மேகம் தான் இந்த இடத்தையே கலக்க போகிறது. ஒரு கையளவு மேகம் தான் கர்த்தர் மத்தியில எழுந்த போகிறார். ஒரு கையளவு மேகம் கர்த்தர் உண்மையை மென்மை பிரகாசிக்க பண்ண போகிறார். ஒரு கையளவு மேகம் தான் உங்க வாழ்க்கையை புரட்சி எடுக்க போகுது. ஒரு கையளவு மேகம் தான் தேசத்துக்குள்ள பயங்கரத்தை உண்டாக்க போகுது. ஒரு கையளவு மேகம் தான் சத்துருக்கள் சிதறந்து ஓடி போக போறாங்க. ஒரு கையளவு மேகம் தான் தேவன் தன்னுடைய நீதியை வெளிப்படுத்த போகிறார். மேகம் இறங்குற இடத்துல கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். மேகம் தேவன் இறங்குற இடத்துல மேகம் இறங்குற இடத்துல ஆதாபுகள் பயந்து ஓடுவார்கள். மேகம் தேவன் இறங்குற இடத்துல அக்கினி குதிரைகள் வரும். தேவன் இறங்குற இடத்துல அக்கினி ரதங்கள் நிற்கும். கர்த்தர் யுத்தம் செய்யத காண முடியும். இது கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய மகிமை. ஜீவனுள்ள தேவன் இன்றைக்கு நமக்காக எழுந்தள்ளி நம் தேசத்தை நம் மத்தியில நம் மூலமா ஆசீர்வதிக்க, இந்த பட்டணத்தை உங்கள் மூலமா ஆசீர்வதிக்க, இந்த பகுதியை இந்த இடத்தை கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரிக்கும்படியா மோசேயுடைய கட்டும்போது அந்த கூடாரத்துல மகிமை இறங்குச்சு. சாலமோன் கட்டின ஆலயத்துல அந்த மகிமை இறங்குச்சு. இந்த மகிமை அப்போஸ்தலர் நடவடிக்கை 2வது அதிகாரத்துல வேள்வி தாரையில இறங்குச்சு. வாசிச்சலாம் மாதிரியும் எந்த நாள்ல பெந்தெகோஸ்தே நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் எது உண்டாயிற்று உண்டாயிற்று போதும். பெந்தெகோஸ்தே என்னும் நாளில கர்த்தர் ஜனங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாரையும் அந்த மேல் வீட்டாரையில காத்திருக்க சொல்லும் போது ஒரு உண்மை என்ன சொல்ல போனா, இந்த இடமும் அதே எருசலேம் பட்டணத்துல அதே தாவீது நகரத்துல தாவீதோட என்ன சொல்ல போனாக்கா கல்லறைக்கு மேல நடந்த சம்பவம். அப்ப அதே இடத்துல ஒரு மேகம் இறங்குச்சு. 120 பேர் மேல இறங்கின மேகம் 3000 5000 ரட்சிக்கப்பட கர்த்தர் பக்கமாய் திருப்ப வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வர ஒரு அபிஷேக கையளவு மேகம் இறங்குச்சு. அதே மேகம் இன்னைக்கு உனக்குள்ளே எனக்குள்ளே வந்து இறங்கி இருக்கு. 3000 ரட்சிக்கப்பட 5000 ரட்சிக்கப்பட விசுவாசிக்கிறவர்களுக்கு 50,000 உண்டாக விசுவாசிக்கு 1,00,000 காணும்படியாக உன் சபைக்குள்ள ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாக்க கர்த்தருடைய மகிமை உண்மையில வல்லமையாக இறங்கி வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அந்த மகிமை என்ன மகிமை? அந்த மகிமை என்ன மகிமை? அந்த மகிமையை குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். ஹல்லேலூயா. இந்த மகிமையை தான் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு காமிச்சார். யாருக்கு காமிச்சாரு? வாசிக்கலாமா என்னோட கூட? ஆதியாகம புத்தகத்துல 14வது அதிகாரம் நினைக்கிறேன். ஆதியாகம புத்தகம் 14வது அதிகாரத்துல 14வது அதிகாரத்துல வாசிக்கலாம். 17வது வாசிக்கலாம். 14-17. சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு சுவாமி பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எடுத்துக்கொண்டு போனார். அன்றையும் உன்னதமான தேவனுடைய ஆசைகளை இந்த சாலமோன் ராஜாவாகிய வெற்றிக்கு அப்பமும் திராட்சையும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்திலே கூறுகிறாகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. சத்துருக்கள் உன் கையில் ஒப்புக் கொடுத்த உன்னதமான தேவனுக்கு
இது ஏன் நான் இப்ப ஆபிரகாம் இந்த சத்தியத்தை நான் உங்களுக்கு ஆண்டவர் எனக்கு போதிக்க கிருபை தந்தார்னாக்கா, ஆதாமு கிட்ட ஆண்டவர் தன்னை மகத்துவத்தை வெளிப்படுத்துறார். ஆதாமு கிட்ட ஆண்டவர் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தி, ஆதாமே நீ என் மகன், நான் உன்னை என்ன பண்ணியிருக்கிறேன், இந்த பூமிக்கு உன்னை ராஜாவாக்கியிருக்கேன், இந்த பூமிக்கு ராஜாவுக்கு நீ ஆண்டு கொள்ளுப்பான்னு சொல்லுவாரு. ஆனா ஆதாமும் ஏவலும் சேர்ந்து ஆண்டவர் திட்டத்துல கொஞ்சம் வலிஞ்சு போயிட்டாங்க, இல்ல சொல்ல போனா கீழே விழுந்துட்டாங்க சொல்லலாம். இப்போ ஆண்டவர் அதே திட்டத்தை யாருக்கு வெளிப்படுத்துறாருனாக்கா, ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துறார். ஆபிரகாம் பின்னணியை தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம இந்த சத்தியத்தோட மகத்துவத்தை தெரிஞ்சுக்க முடியும். ஏன் சொல்லும் போது, இந்த ஆபிரகாம் எங்க இருந்தார்னாக்கா, இவர் நோவாவோட 3 பிள்ளைங்கள இருந்தது, சேத்தோட பிள்ளைகள வம்சத்துல வந்தவர் இல்லைன்னு சொல்லல. ஆனா இவர் இருந்த இடங்கனாக்கா பாபிலோன பட்டணம். பாபிலோன் அன்னைக்கு இருந்தது மெசொப்பொத்தேமியா. இந்த மெசொப்பொத்தேமியால இன்னும் சொல்ல போனாக்கா அந்த சுத்தி இருக்கிற எல்லா ஜனங்களுமே யாரு சொல்லுவோம் பாத்தீங்கன்னாக்க, எல்லாருமே சூரியனை வணங்குறவங்க. யார வணங்குறவங்க? சூரியனை வணங்குறவங்க. இந்த சூரியனை வணங்குறவங்கள இப்போ அதுல ஒரு மனுஷன் தனக்கு தெரிஞ்சுக்கிறார். அத நீங்க பாருங்க, என்ன ஆண்டுடைய மகத்துவமான விஷயம்னாக்கா, எந்த சத்துரு மனுஷ குலத்தை வஞ்சித்தானோ, எந்த சத்துரு மனுஷர்களை திசை மாத்தினானோ, அதே இடத்துல இருந்து கர்த்தர் தனக்குன்னு ஒருத்தர் தெரிஞ்சுக்க முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு அதே போலதான் உங்களை அப்படி தெரிஞ்சிருக்கிறார். நம்ம முற்பிதாக்கெல்லாம் சத்துருக்கள் கூட வழி பெற சத்துருடைய எல்லா சோதனை சிக்கி அவங்க எல்லாம் அங்க சிக்குண்ட போது, ஆனா உங்களை என்னை கர்த்தர் ரட்சிக்க வல்லவராக. அல்லேலூயா. இப்ப இந்த ஆபிரகாம் அழைச்சிட்டார். ஆபிரகாம் அழைச்சிட்டு உள்ள வந்துட்டார். உள்ள வந்தோடனே ஆபிரகாமுக்கு தன்னை காட்டணும், ஆண்டவர் யாருன்னு காட்டணும். அப்பதான் ஆபிரகாமால முழுசா விசுவாசிக்க முடியும். முழுசா விசுவாசிக்கிறதுக்கு ஆபிரகாம் காட்டணும். காட்டும் போது ஆபிரகாம் ஆண்டவர் ஆசிரிக்கிறாரு. லோத்துக்கிட்ட அப்புறம் லோத்துக்கும் அவருக்கும் ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபம் வருது. அவங்க 2 பேரும் பிரிஞ்சு போறாங்க. பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் நடக்கிற சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அந்த இடத்துல லோத்த ஒரு கூட்டம் பிடிச்சிட்டு போகுது. இந்த பிடிச்சிட்டு போன உடனே என்ன நடக்குதுனாக்கா, லோத்து பின்னால ஆபிரகாம் பின்னால போறாரு. அவங்கள திருப்பி பிடிச்சு லோத்தையும் எல்லாரையும் கூட்டிட்டு வராரு. கூட்டிட்டு வரும்போது ஒரு காரியம் நடக்குது. என்ன காரியம் நடக்குதுனாக்கா, இவர் ஒரு மனுஷனை சந்திக்கிறார். யார் சொல்லும் போது, மெல்கிசேதேக்கு ஒரு மனுஷனை சந்திக்கிறார். மெல்கிசேதேக்கு ஒரு மனுஷனை சந்திச்சுட்டு அந்த மனுஷன் வர்றாரு. ஆபிரகாம் ஆசீர்வதிக்கிறாரு. ஆசீர்வதிக்கும் போது என்ன வார்த்தையை சொல்லி ஆசீர்வதிக்கிறாங்கன்னா, உன்னதமான இல்ல 18 வாசிக்கும். யாருடைய உன்னதமான? அப்ப ஆபிரகாம் இந்த மெல்கிசேதேக்கை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த மெல்கிசேதேக்கு எங்கிருந்து வந்தவர் சொல்ல போனா, இவர் சாலேம் என்ற எருசலேம்ல வந்தவர். இன்னும் சொல்ல போனா வேத வல்லுநர் சொல்றாங்க, இவர் இருந்த இடமும் சீயோன் என்ற சம்பவ இடத்துக்குள்ளதான் இருந்தார். அல்லேலூயா. அப்ப முதல்ல ஆபிரகாமுக்கு சாலேம்ல வந்த மெல்கிசேதேக்கு ஒரு செய்தியை கொடுக்கிறார். என்ன செய்தியை கொடுக்கிறார்னா, நான் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனா வந்திருக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் முதல்ல ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துற ரகசியம் என்ன சொல்ல போனாக்கா, தேவ மகிமை என்ன மாதிரி மகிமை சொல்லும் போது, the God is most high, நான் உன்னதமான உயர்ந்த இடத்துல இருக்கிற தேவன், நான் உன்னை ஆசீர்வதிக்க வந்திருக்கப்பா. அல்லேலூயா. மகிமையை பத்தி பேசுறோமே, அந்த மகிமையோட அர்த்தம் என்ன சொல்ல போனாக்கா, அவர் உன்னதமானவர். அந்த உன்னதமான தேவன் இன்னைக்கு உங்களை என்னையும் எப்படி ஆபிரகாம் ஆசீர்வதிச்சாரோ, அதே போல இன்னைக்கு உங்களை என்னை ஆசீர்வதிக்கதான் கர்த்தர் நம்மளை கூட்டிக் கொண்டு சேர்த்து வச்சிருக்கிறார். அப்போ ஆபிரகாமுக்கு பேசுறாரு, உன்னதமான தேவன் சொல்லிட்டு
இந்த ஆபிரகாம் அதுக்கு முன்னால தேவனுடைய மகிமை முழுசா அறியல. ஆனா மெல்கிசேதேக்கு வந்து சொன்ன உடனே இந்த ஆபிரகாம் என்ன பண்றாரு? தசம பாகத்தை எடுத்து கொடுக்கிறார். எடுத்து கொடுத்த உடனே அடுத்து ஒரு பின்னாலே ஒரு அந்த அதிகாரத்திலையும் வாசிப்பதை தெரியும், ஒரு விஷயம் ஒண்ணு நடக்குது. என்ன நடக்குதுனாக்கா, அந்த சோதம் குமார ராஜா என்ன பண்றான்? ஆபிரகாம சாத்தான் அவன் மூலமா அவனை என்ன பண்ண சோதிக்கிறான். என்ன பண்ண, நீ எனக்கு வாலிபர் மட்டும் கொடுத்துடு, மிச்சம் எல்லாத்தையும் நீ எடுத்துட்டு போயிடு சொல்லிட்டு. இது யாரோட சோதனை தெரியுமா? சாத்தாண்ட சோதனை. ஏன் இது சாத்தாண்ட சோதனை தெரியுமா? இந்த சோதம் குமார பட்டணம் இன்னும் கொஞ்ச நேரத்து காலத்துல லோத் இருந்த இடத்துல அழிய போகுது. நீ வாசிப்பதா தெரியும், அழிய போகுது. ஏன் அழிய போகுது? பாவம். அப்போ பாவம் பெருகிற ஒரு பட்டணத்துல இருக்கிற பொருள் ஆபிரகாம் எடுப்பாரா? ஏன் எடுக்க மாட்டாரு? பாவம் இல்ல. இன்னொரு விஷயம் இப்படி சொல்றேன், அப்படி இல்லை, இன்னொன்னு சொல்றேன். எனக்கு உன்னதமான தேவன் ஆசீர்வாதம் என் கையில இருக்கும் போது எதுக்கே எனக்கு இந்த ஆசீர்வாதம்? எத்தனை பேர் இப்ப ஆசைப்படுறீங்க, எனக்கு உலகத்துல இருக்க ஆசீர்வாதம் காட்டிலும் எனக்கு உன்னதமான தேவன் ஆசீர்வாதம் இருந்தா எனக்கு போதும் சொல்லு. இந்த எண்ணம் இருந்தாதான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன அர்த்தம்னாக்கா, அந்த உன்னதமான தேவனுடைய நோக்கம் எப்படி சொல்லும்போது பாத்தீங்கன்னா, இல்லாததை கூட அவரால் இருக்குமாறு செய்ய முடியும், இல்லாததை கூட அவர் உனக்கு கொண்டு வந்து தர முடியும். ஹல்லேலூயா. அப்போ உன்னதமான தேவன், the most high, அதாவது என்ன அர்த்தம்னாக்க, இந்த உலகத்துல யாரும் அவருக்கு நிகர் இல்ல. அந்த நிகர் இல்லாத தேவனுடைய மகிமை தான் அன்றைக்கு ஆபிரகாம் கண்டாரு. அந்த நிகர் இல்லாத மகிமை தான் அன்றைக்கு மோசேயும் பார்த்தாரு. அந்த நிகர் இல்லாத மகிமை தான் அன்றைக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கை 2வது அதிகாரத்தில் நடந்தது. அந்த நிகர் இல்லாத மகிமை தான் இன்னைக்கு நம்ம சொன்ன மேல அசைவாடி கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிகர் இல்லாத மகிமை எனக்குள்ள வந்திருக்கு. நிகர் இல்லாத மகிமை என் சபைக்குள்ள வந்திருக்கு. நிகர் இல்லாத மகிமை என் சபையும் என்னையும் ஆசீர்வதிக்கிறேன். காரணம் அவர் உன்னதமானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப உன்னதமான தேவன் பாருங்க, ஆபிரகாம் இப்ப சொல்றாரு, ஒரு வார்த்தை சொல்றாரு. இந்த சோதம் குமார பண்றது ஆள் கேட்கிறார், என்னன்னாக்கா, சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனமே எனக்கு தாரும், பொருளை நீர் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதுக்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஆசீர்வதித்தாரே, இதை நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சாட்டையாகிலும் பாதரத்தின் வாரையாகிலும் உண்டான யாதொன்றையாகிலும் வெட்டிக்கொண்டே என்று வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தர் நேராக என் கையை படுகிறேன். ஹல்லேலூயா. ஆபிரகாம் அவரோட வாயில வர வார்த்தையை பாருங்க, அவர் எப்படி சொல்றாரு, பதில் கொடுக்கிறாரு பாருங்க. சாத்தான் எப்பவுமே நமக்கு இப்படிதான் சின்ன சின்ன விஷயங்கள் ஆசை காமிச்சு நம்மள என்ன பண்ணிடுவான், பெருசான ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்க முடியாதபடி நம்மள தடுமாற பண்ணிடுவான். இப்போ உங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசனம் சொல்றேன், அற்பமான விஷயம் ஏதாவது உங்க கண்ணுக்கு முன் வந்தாக்கா நீங்க நல்லா எடுத்துக்கங்க, அது தேவன் நமக்கு தந்த பெஸ்டா தான் கொடுப்பார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நமக்கு அரசியல் பேச வேணாம், ஆனா ஒரு விஷயம் தெரியும், 500 1000 கொடுத்து ஓட்ட போட்டுட்டு கடைசியில 5 வருஷம் 10 வருஷம் அவசரம் போதியாங்க. இதெல்லாம் ஒரு டாக்டிக்ஸ். நான் இப்ப அரசியல் பேச வரல, பொதுவாகவே எல்லா இடத்துல அதுதான் நடக்குது. ஆனா சாத்தாண்ட டாக்டிக்ஸ், இந்த ஆசீர்வாதத்தை ஒருவேளை சோதம் குமார் ராஜா கொடுத்தத, ஒரு கொள்ளை போல கொடுத்தத ஆபிரகாம் மட்டும் வாங்கியிருந்தார்னா இன்னைக்கு முழு உலகத்துக்கு ஆபிரகாம் சொந்தக்காரரா மாறி இருக்க முடியாது. ஹல்லேலூயா. மெல்கிசேதேக்கு ராஜா வந்து சொல்றாரு, அப்பா நான் உன்னதமான தேவன், உன்னதமான தேவன் ஆசாரியனா வந்திருக்கேன்னு சொன்ன உடனே ஆபிரகாமுக்கு தெரிஞ்சிருச்சு, நான் இருந்த பழைய தெய்வங்கள்லாம் தெய்வங்கள் இல்ல, இவர் தான் உன்னதமான தேவன் சொல்லி எனக்கு ஒரு செய்தி கிடைச்சிட்டு சொல்லும் போது
அடுத்த ஆபிரகாம் பேசுற வார்த்தை, நீ என் ஐஸ்வர்யாக சொல்லாதபடி வானத்தையும் பூமியும் உண்டாக்கின உன்னதமான தேவனுடைய கையில நான் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உனக்கு உன்னதமான தேவன் ஆசீர்வாதங்கள், உச்சிதமான ஆசீர்வாதங்கள், உச்சிதமான கோதுமைகளை, உச்சிதமான காரியங்களை உன் வாழ்க்கையில செய்யறதுக்கு இதோ தேவ மகிமை உண்மையில அசைவாடி கொண்டிருக்கிறது. சொல்லலாமா? கர்த்தர் சீயோனை ஆசீர்வதிக்கிறார். எத்தனை பேருக்கு விசுவாசம் வந்துருச்சு? ஹல்லேலூயா. இப்ப இத நடந்த உடனே அடுத்த அதிகாரத்துல வந்துட்டு ஆண்டவர் இறங்கி பேசுறார். ஆபிரகாமே, வாசிக்கலாம் வேணாம், 15 அதிகாரத்துல முதல்ல பேசுவாரு. ஆபிரகாமே பயப்படாதே, நான் உனக்கு மகா பெரிய பலனும் கேடகமா இருக்குன்னு சொல்லி. ஏன் ஆண்டவர் உடனே இறங்கி பேசுறாரு? காரணம் இருக்கு. ஆபிரகாம் வந்துட்டு அவர் இருந்த பகுதியில வந்து எல்லாரும் கூட உடன்படிக்கை பண்ணிட்டாரு, சமாதானமா இருக்கிறார். இப்போ இந்த ராஜா வந்து சோதம்குமார் ராஜா என்ன செய்யறான்னு சொல்லும் போது இவர்கிட்ட வந்து பொருள் கொடுக்க ஆசைப்பட்டான். ஆபிரகாம் வேணான்னுட்டாரு. இப்ப பொதுவாவே அடுத்து என்ன நடக்குனாக்கா, நான் கொடுத்த பொருள் நீ வாங்கலையா, அப்போ உனக்கு என்னோட கூட சமாதானம் இருக்கவோ இல்ல உறவுகளுக்கு விரும்பல சொல்லிட்டு ஒருவேளை பின்னால கரை வச்சு கூட என்ன பண்ண முடியும், அவங்க ஆபிரகாம அடிச்சிருக்கலாம், பழி வாங்கியிருக்கலாம், என்ன வேணா பண்ணிருக்கலாம். ஆனா உடனே ஆண்டவர், ஆபிரகாமுக்கு மனசுல என்ன வந்ததோ இல்லையே தெரியல, ஆனா ஆபிரகாம் முன்னால ஆண்டவர் இறங்கி வந்து சொல்றாரு, ஆபிரகாமே உனக்கு இனி மனுஷன் பாதுகாப்பு இல்ல, நான் உனக்கு மகா பெரிய பலன். ஹல்லேலூயா. ஒரு தேவ மகிமை இறங்குச்சு, உன்னதமான தேவன் பாதுகாப்பு கூடவே அந்த மகிமை படுத்தோமா. இன்னைக்கு உங்களை என்னைய பாதுகாக்கிறது மனுஷ புயம் கிடையாது. இன்னைக்கு உங்களை என்னைய பாதுகாக்கிறது மாம்ச புயம் கிடையாது. உங்களை என்னைய பாதுகாக்கிறது பரலோகத்தின் பாதுகாப்பு. ஹல்லேலூயா. எலிசாவோட வாழ்க்கையில நடந்தது. சீரியா தேசத்து படைகள் எலிசாவை சூழ்ந்துட்டாங்க. அங்க உடனே கேயாசி பயந்து, எஜமானனே எஜமானனே இங்க பாருங்க, வெளியே சீரியா படைகள் இருக்குன்னு சொல்லிட்டு உடனே எலிசா ஜோம் பண்ணி சொல்றாரு, ஆண்டவரே இவன்ட கொஞ்சம் கண்ணை திறந்து காட்டுங்கன்னு சொன்னாங்க. கண்ணை திறந்து பார்த்தா வானத்துக்கு மேல ஃபுல்லா அக்கினி ரதங்களும் குதிரைகளும் தூதர்களுமா எலிசாவை பாதுகாத்தாங்களாம். இந்த பாதுகாப்பு யாரால உண்டாயிட்டு சொன்னா, உன்னதமான தேவனாலேயே இந்த பாதுகாப்பு நமக்கு உண்டாயிடுச்சு. நம்ம மனுஷனுக்கு போய் கேட்கிறோம், எனக்கு பாதுகாப்பு தரியான்னு சொல்லி. மனுஷன் பாதுகாப்பு அதிகபட்சம் எத்தனை நாள் இருக்கும், அதிகபட்சம் எவ்வளவு காலம் நம்மளை நடத்த முடியும். ஆனா கர்த்தருடைய பாதுகாப்பு அது உங்களையும் நடத்தும், உங்கள் பிள்ளைகளை நடத்தும், உங்கள் சந்ததிகளை நடத்தும், உங்களை காலம் முழுக்க நடத்தும். ஹல்லேலூயா. கர்த்தர் சீக்கிரம் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாம் முதல்ல ஒரு ஆண்டவரை பார்க்கிறாரு, ஆண்டோட நாமத்தை தெரிஞ்சுக்கிறாரு, அவர் உன்னதமான தேவன். தமிழ் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க the God is most high. எபிரேய மொழியில சொல்லுவாங்க எல் எலியோன் அப்படின்னு. முதல் சந்திப்பு ஆபிரகாமோட வாழ்க்கையில, அது முடிச்ச உடனே அடுத்த இரண்டாவது சந்திப்பு ஆபிரகாமோட வாழ்க்கையில நடக்குது. வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். அதே 17வது அதிகாரத்துல முதல் வசனத்தை வாசிக்கலாம். வாசிக்கிறீங்க. முதல்ல ஆண்டவர் எப்படி வெளிப்படுத்தினாரு ஆபிரகாமோட கூட? உன்னதமானது, மோஸ்ட் ஹை. இங்கிலீஷ்ல சொல்ல போனா the most high. எபிரேய மொழியில சொல்ல போனாக்கா அதுக்கு பேரு எல் எலியோன். இதெல்லாம் பலத்துல இருக்க தேவனுக்கு கொடுக்கப்பட்ட நாமங்கள். என் நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் உங்களுக்கு தருவேன்னு சொன்னார். கர்த்தர் ஒருவரே. அவர் அந்தந்த இடத்துல ஒரு விதவிதமா செயல்படுறதுனால ஒவ்வொரு பெயர்கள். ஃபர்ஸ்ட் வந்து சொன்ன உன்னதமான தேவன் சொல்லிட்டு, ரெண்டாவது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் செயல் எப்படி வெளிப்பாடு தர்றாருனாக்கா என்ன சொல்றாரு? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லி. கொஞ்ச நேரத்துக்கு மேல பாட்டு பாட்டீங்கல்ல, எல் ஷடாய். எப்படி? எல் ஷடாய்.
இப்ப ரெண்டாவது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. என்ன வெளிப்படுத்துறாருன்னா, அப்பா நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லிடு. எந்த வயசுல? 99 வயசு சர்வ வல்லமை வெளிப்பட்ட. நான் இப்ப கேட்கிறேன், இந்த காலத்துல 99 வயசு மனுஷனுக்கு நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லி வெளிப்பட்டா அந்த மனுஷன் என்ன சொல்லுவான்? முதல்ல 99 வயசு வரைக்கும் உயிரோட இருக்கிறதே பெரிய விஷயம் இல்லையா? 99 வயசு உயிரோட இருக்கிறது பெரிய விஷயம். அப்படியே இருந்தாலும் அவனுக்கு நடக்கவும் முடியாது, கைகால ஆடிக்கிட்டு இருக்கும், பேசவும் முடியாது. அதே நிலைமை தான் நாங்க ஆபிரகாம். ஆபிரகாம் அப்படி நிலைமை இல்லை. ஆனா அவர் 175 வருஷத்துக்கு உயிரோட இருந்தாரு. ஆனா 99 வயசுல பைபிள் வேதம் சொல்லுது, என்ன சொல்லுனாக்கா, அவர் ஒரு பிள்ளையை பெற்றதுக்கு சரீரத்துல பலன் இல்லை. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அப்ப நான் உனக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லிட்டு. இப்போ என்ன நினைச்சிருப்பாரு ஆபிரகாம்? ஆண்டவர் என்ன சொல்ல வராருன்னா, உன் சரீரத்துல பலத்தை கொண்டு நீ உனக்கு நான் சந்ததி உண்டாக்க மாட்டேன், என்னுடைய வல்லமை கொண்டு நான் உனக்கு சந்ததி உண்டாக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படிங்க வல்லமை? அதான் கொஞ்சம் அந்த மொழியில பார்த்தா தெரியும். இதுவரைக்கும் கர்த்தர் ஆபிரகாம் சொல்ல மாட்டாரு, ஆபிராம் 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 சொல்லியிருப்பார். இப்ப இங்க வந்த உடனே ஆண்டவர் என்ன சொல்றாருனாக்கா, நீ இனி ஆபிராம் இல்ல, எப்படி வர? ஆபிரகாம் வரன்னு சொல்லிட்டு. அந்த ஆபிரகாம் என்னன்னா, நடுவுல வருத கா, நடுவுல வருத கா, அந்த கா வேற எதுவும் இல்ல. கான்னு சொல்ல போனாலே பரிசுத்த ஆவியானவர். யாரு? ஆபிரகாமுக்குள்ள, ஆதாமுக்குள்ள ஆண்டவர் தன் ஜீவனை ஊதி என்ன பண்ணாரு? அவனை ஜீவ ஆத்மாவை ஆக்கினாரு. ஆபிராம் என்ற ஒரு மனுஷனை ஆபிரகாம் என்ற ஒரு பெயர் சொல்லி தன் ஆவி அவன் மேல ஊற்றி அவனை வல்லமை உள்ளவனை ஆக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அதே பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு, எனக்குள்ளே இருக்கிறாரு, இந்த சபைக்குள்ள இருக்கிறார்னா, அப்ப அவர் சர்வ வல்லமை உள்ளவர். உன்னை வல்லமையோடு கூட இருக்க வந்தா, உன்னை ஜீவனோடு கூட இருக்க வந்தா, உன்னை பலனடை செய்ய வந்தா, கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சீயோனில் நம்மளை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம எல்லாம் சீயோனுக்கு வந்துட்டோம். நம்ம எல்லாம் சீயோனுடைய பிள்ளைகள் ஆயிட்டோம். ஹல்லேலூயா. இப்ப இனி உங்களை சாத்தான் சொல்லவே முடியாது, நீ பயந்தாங்கொல்லி சொல்ல முடியாது. இனி நீங்க சாத்தானை பார்த்து பயந்து ஓட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த வசனம் உங்களுக்குள்ள இறங்கிடுச்சுன்னா, இந்த வசனம் உங்க இருதய பலகையில எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னார். இந்த வசனத்தை நீங்க வாயில சொல்ல 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 உங்களுக்கு எதிராக இருக்கிற சத்துருடைய எல்லா திட்டங்களையும், எல்லா மந்திர கிரிகளையும், எல்லா பில்லி சூனிய ஏவல் கட்டி எந்த பிரச்சனையும் எல்லாவற்றையும் இந்த வசனமே ஜெயமெடுக்கும். இந்த வசனமே ஜெயமெடுக்கும். இந்த வார்த்தையே ஜெயமெடுக்கும். இந்த வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. முதல்ல தேவன் யாருன்னு அறிஞ்சிக்கிட்டா போதும். ஹல்லேலூயா. நடந்தது. அந்த உன்னதமான தேவன் சொன்னாரு, நானே உனக்கு அடைக்கலமும் நானே உனக்கு கேடகம்னாரு. அடுத்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொன்னாரு, அப்பா உன் பலன் இல்லப்பா, அடுத்து நான் என்ன பண்ணிட்டேன், ஏன் பலத்தால நான் உனக்கு இடம் கட்டிட்ட சொன்னாரு. இப்ப அடுத்த ஆண்டவர் பேசுறாரு. என்ன பேசுறாரு பாத்தீங்கன்னாக்கா, வாசிப்பத தெரியும் 18வது அதிகாரத்துல வாசிக்கலாம், 22ல வாசிக்கலாம். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ இன்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கனோடு நீதிமானையும் அனுப்பினோ, பட்டணத்துக்குள்ள ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள், அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ, துன்மார்க்கனோடு நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பீரோ என்றார்.
இப்ப ஆபிரகாமுக்கு ஒரு வெளிப்பாடு வந்துருச்சு. என்ன வெளிப்பாடு வந்துச்சு? ஆபிரகாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு, முதல்ல மெல்கிசேதேக் மூலமா தெரிஞ்சுக்கிட்டாரு அவர் யாருன்ட்டு, உன்னதமான தேவன் சொல்லிட்டு. அதுக்கு அடுத்து ஆபிரகாமுக்கு அவரே ஆண்டவர் தெரிஞ்சு ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு, நான் சர்வ வல்லவர் தேவன் சொல்லி. இப்ப ஆபிரகாம் சொல்றாரு, நீங்க யாருன்னா ஆண்டவரே நீங்க சர்வலோக. ஹல்லேலூயா. அப்போ தேவனை குறிச்சு ஆபிரகாம் அறிகிறாரு, தெரிஞ்சுக்கிட்டார். தேவனை குறிச்சு எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிறாரோ அந்த அளவுக்கு ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டாரு. சபையும் என்ன செய்யணும் சொல்லும் போது, நீ எந்த அளவுக்கு வேதத்தை வாசிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு தேவனுக்கு நெருங்கி வரீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க உங்க ஜெப வேலையில கர்த்தரோடு கூட இருக்கீங்களோ, அந்த நெருக்கம் வர வர ஒருவரும் உங்களை விட்டு பிரிக்க முடியாது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்க ஆசீர்வாதத்தை யாரும் தடை செய்ய முடியாது. நிறைய பேர் கேள்வி என்னன்னாக்கா, நான் இவ்வளவு நேரம் ஜெபம் பண்றேனே, ஏன் எனக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லி எதிர்பார்க்கிற கேள்வி உண்டு. ஆனா இன்னைக்கு நான் ஒரு விஷயம் கற்றுத்தர பாருங்க. நீங்க குருட்டாம்போக்குல ஜெபிக்காதீங்க. கர்த்தர் இன்னார் என்று அறிந்து நீ இதை பேர்பட்டவர் என்று சொல்லி ஜெபிச்சு பாருங்க. அவர் அப்பேற்பட்டவராக உங்களுக்கு கிரியை நடப்பிடுவார். ஹல்லேலூயா. நீங்க உன்னதமான தேவன் சொல்லி ஜெபிங்க, அவர் உன்னதமான தேவனாவே உங்களுக்கு இருப்பார். நீங்க சர்வவல்லவர் சொல்லி ஜெபிச்சு பாருங்க, அவர் சர்வவல்லவராகவே இருப்பார். நீங்க சர்வலோகத்தின் நியாயாதிபதி சொல்லி ஜெபிச்சு பாருங்க, அவர் உங்களுக்காக நியாயம் செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன நடக்குது? இப்ப ஆபிரகாமுக்கு ஒரு வெளிப்பாடு வந்துருச்சு. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வந்து சொல்றார், நான் சோதோம் குமார பட்டணத்தை அழிக்க போறேன். உடனே ஆண்டவர் ஆபிரகாம் சொல்றாரு, நீ சர்வலோகத்தின் நியாயாதிபதியாச்சே, நீங்க அவ்வளவு சீக்கிரம் அழிக்க மாட்டீங்களே. எப்படி நீங்க சர்வலோகத்தை? ஆனா ஆபிரகாம் ஆண்டவர் முன்னாலே பதில் கொடுக்கிறார். என்ன பதில் கொடுக்கிறார்னா 18வது அதிகாரத்துல 21வது வசனத்தை வாசிங்க. நான் இறங்கி போய், எப்படி? நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டினாதின் படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அப்ப நான் அவ்வளவு சீக்கிரத்துல யாரையும் நியாயம் பண்ண மாட்டேன். நம்ம தான் மனுஷன் தான் பாத்தீங்கன்னா அப்படியே வாயில ஈஸியா கண்டம் பண்ணுவாங்க. நமக்கு தெரியுதோ தெரியலையோ, அடுத்தவன் நல்லவனா கெட்டவனா தெரியாது. மனுஷன் புத்தி, மனுஷன் உலகத்துல எந்த மனுஷன் எடுத்துக்கங்க, யாரும் நீங்க நினைக்காதீங்க அவங்க வந்து ரொம்ப உத்தமமான இருப்பாங்க. கர்த்தரை அறிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த உத்தம குணமே நமக்குள்ள வரும். அதுக்கு முன்னால உத்தம குணம் சொல்றாங்க சும்மா கதை நடிப்பு. ஆனா கர்த்தரை அறிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்குள்ள உத்தம குணமே வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் அவ்வளவு சீக்கிரத்துல மனுஷனை போல நான் நியாயம் செய்ய மாட்டேப்பா. நான் இறங்கி வருவேன், நான் பார்ப்பேன். நான் என்ன சொல்றேன், அது இங்கிலீஷ்ல சொன்ன ரொம்ப அழகா இருக்கும். நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவேன். இன்வெஸ்டிகேஷன் என்ன அர்த்தம்? நான் வந்துட்டு விசாரிப்பேன். ரெண்டாவது பண்ண இன்வெஸ்டிகேஷன் மாத்திரம் இல்ல, நான் இன்ஸ்பெக்ஷனும் பண்ணுவேன். நானே வந்து என்ன பார்ப்பேன், இருக்கா இல்ல சோதனை பண்ணி பார்ப்பேன். இன்ஸ்பெக்ஷன் நான் விசாரிப்பேன், நான் சோதனை பண்ணி பார்ப்பேன். அதுக்கப்புறம் தான் நான் இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுப்பேன், இத பட்டணத்தை அழிக்கலாமா இல்லையான்னு சொல்லி. இன்னைக்கு உலகத்துல எல்லாரும், அதுவும் பொதுவா பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய அனுபவம் இருக்கு. என்ன அனுபவம் இருக்குன்னா, போறோம் போக்க நம்மள போறவங்க பாத்தீங்கன்னா கண்டமேனிக்கு பேசிட்டு போவான். நம்மள பேச்சாத பேச்சு இல்ல. ஆனா ஒண்ணு நீங்க சொல்ல கேட்டுக்கங்க, நீங்க யார் என்ன பேசினாலும் நீங்க வாயை மூடிக்கிட்டு இருங்க. கர்த்தரே அதை கேட்கட்டும், கர்த்தரே விசாரிக்கட்டும், கர்த்தரே ஆராய்ச்சி பார்க்கட்டும், கர்த்தரே நியாயம் செய்வார். நீங்க உங்க வாயினால பேசி அது வந்து தூஷணமா போய் அதன் நிமித்தமா உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை நீங்க உங்களுக்கு தடை பண்ணிக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு பொறுத்து நான் பண்ணலாம். என் மாமியார் திட்டினாலும் நான் கண்டுக்க மாட்டேன், என் மருமகள் திட்டினாலும் நான் கண்டுக்க மாட்டேன். இங்கதான் பிரச்சனை ஆரம்பமே இல்லை. கரெக்டா இல்லையா? பாவம் ஆம்பளை எல்லாம். எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஹல்லேலூயா. நான் மாமனார் மாமியார் இருக்கும்போது நான் கத்துல இருக்கிற வேலை எனக்கு நல்ல மாமனார் மாமியார் தான் இருந்தாங்க.
எங்க அம்மாவும் என் ஒய்ஃபுக்கு நல்லாவே தான் இருந்தாங்க. சொல்ல போனா என் ஒய்ஃப் என்னை விட என் ஒய்ஃப் தான் எங்க அம்மாவை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கீங்க, நீங்க யாரையுமே கண்டம் பண்ணாதீங்க. தெரிஞ்சதோ தெரியலையோ, அது முக்கியமா நம்மளுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறேன். எந்த ஊழியக்காரையும் குறிச்சு குறை பேசாரு. ஹல்லேலூயா. குறை செய்யற குணம் யாருது? பிசாசு. குற்றம் பிடிக்கிற குணம் யாருது? பிசாசு. அப்ப உங்களுக்குள்ள பிசாசு இருக்கா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயம் தான். நீங்க உங்களை அறியாமே நடந்துகிட்டு இருக்கோம். இதெல்லாம் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க வச்சுங்களேன், உங்க குடும்பம் ஒரு குட்டி பாப்போம். நீங்க உங்க புருஷனை கிட்ட குறையெல்லாம் பார்க்காதீங்க. சொல்லுங்க, சொல்லக்கூடாதுன்னு இல்ல, காட்டி கொடுங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா அதையே பார்த்து அதுவே வாழ்க்கை ஆக்கிடாதீங்க. அதுவே வாழ்க்கை ஆக்கினா வீட்டுல இருக்க சந்தோஷம் கேட்டு போயிடும். ஹல்லேலூயா. அதே போல மனைவி கிட்ட நீங்க அன்பா இருங்க. ரெண்டு பேருமே ரெண்டு வித்தியாசமான குடும்பத்துல வந்தனால கொஞ்ச காலம் இந்த ட்ரெயின் ஓடுறது கஷ்டப்பட்டு தான் ஓடி, அதுக்கப்புறம் சரியாயிடலாம், அதுல பழகிடலாம். ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருக்கு ஆபிரகாம் சொல்றாரு, நீ சர்வலோகத்து நியாயாதிபதி. அப்ப ஆண்டவர்கிட்ட இவரே பேச முடியுது. பாருங்க, ஒரு தேவ மகிமை இறங்க ஆரம்பிச்ச பிறகு ஆபிரகாம் வாழ்க்கையில வர மாற்றம் என்னன்னாக்கா, முதல்ல அவருக்கு ஆண்டவர் நான் உன்னதமானாரு, அடுத்து சர்வ வல்லவன் சொன்னாரு. இப்ப சர்வலோகத்தின் நியாயாதிபதி சொல்லும் போது ஆபிரகாம் நின்று பேசுற அளவுக்கு ஆபிரகாம் ஸ்தானம் பெருகி போச்சு. இப்போ உங்களையும் ஆண்டவர் இயேசு பிதாக்கு முன்பாக கிருபாசனத்துல முன்பாக நிக்க வைக்கதான் அவர் நமக்காக இயேசு பிதாவான தேவனுக்கும் நமக்கு மத்தியில சிலுவையில தொங்கி அந்த கிருபையை சாக்கிட்டு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் சீயோனை நம்மை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் இந்த சத்தியம் புரிஞ்சுக்கிச்சு? இப்ப இதெல்லாம் நடந்துருச்சு, 3 விஷயம் நடந்துருச்சு. இப்ப 4வது விஷயம், ஆபிரகாமுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அதே ஆதியாகமம் 22 வாசிச்சா தெரியும் இக்கட்டான சூழ்நிலை குறிச்சு. 13:14 ஆதியாகமம் 22 13:14 வாசிச்சலாம். என்ன இடம் போயிட்டான்? அதுக்கு என்ன அர்த்தம்? கர்த்தருடைய பர்வதத்துல, அந்த பர்வத பக்கத்துல சீயோன் போட்டுக்கீங்க. எங்கது பார்த்து கொள்ளப்படும்? இப்போ ஒரு மொழியாக்க சொல்லட்டா, சீயோன் வந்து பார்த்து கொள்ளப்படல, சீயோன் வந்து பார்த்து கொண்டிருக்கிறார். என்ன பண்ணிட்டு இருக்காரு? பார்த்து கொள்ளுன்றது அர்த்தம் வேற, பார்த்து கொண்டிருக்கிறான்னு அர்த்தம் வேற. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, ஆபிரகாம் ஈசாக்க பலியிடும் போது சீயோன் வந்து கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆபிரகாம் ஈசாக்க பலியிடும் போதே கர்த்தர் சீயோனை பார்த்து கொண்டுதானாக்கா, இன்னைக்கு புதிய ஏற்பாட்டின்படி வந்து சபைக்குள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்க உங்க ஸ்தோத்திர பலிகளையும் உங்க துதி பலிகளையும் நீங்க செலுத்துகிற கர்த்தருக்கு செலுத்துற ஒவ்வொரு பலிகளையும் கர்த்தர் சீயோனை பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் சீயோனை பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. 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 எத்தனை விஷயம் நடந்தது? ஆபிரகாமுக்கு இந்த வெளிப்பாடு வருது, சீயோன்ல பார்த்து கொண்டிருக்கான வெளிப்பாடு வருதுன்னா, அப்ப சீயோன்ல இருக்கிறவர் யாரு? யாரு? உன்னதமானவர். அப்ப சீயோன்ல இருக்கிறவர் யாரு? அடுத்து சர்வ வல்லவர். அப்ப சீயோன்ல இருக்கிறவர் யாரு? சர்வலோகத்தின் நியாயாதிபதி. அப்ப சீயோன்ல இருக்கிறவர் யாரு? என்னை பார்த்து கொண்டிருக்கிறவர், என் சபையை பார்த்து கொண்டிருக்கிறவர், என் குடும்பத்தை பார்த்து கொண்டிருக்கிறவர், என் வேலையை பார்த்து கொண்டிருக்கிறவர், என் பிள்ளையை பார்த்து கொண்டிருக்கிறவர், என் பட்டணத்தை பார்த்து கொண்டிருக்கிறவர், என் தேசத்தை பார்த்து கொண்டிருக்கிறவர், சீயோனிலே வீற்றிருக்கிறார். இந்த ஆபிரகாம் உன்னதமானவரை, சர்வ வல்லவர, சர்வலோகத்தின் நியாயாதிபதிய எங்க பார்த்தான்னா அந்த மோரியா மலையில
ஈசாக்குக்கு பதிலா இயேசு தொங்கதை பார்த்து சொல்றாரு யெகோவா ஈரே. அப்போ யாரு உன்னதமானவர்? இயேசு உன்னதமானவர். அப்ப யாரு சர்வ வல்லவர்? இயேசு சர்வ வல்லவர். அப்ப யாரு சர்வலோகத்தின் நியாயாதிபதி? இயேசு சர்வலோகத்தின் நியாயாதிபதி. அப்ப யாரு என்னை பார்த்து கொண்டிருக்கிறார்? இயேசு என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ சீயோன்ல இருக்கிறவர் எல்ஷடாயா இருக்கிறார், சீயோன்ல இருக்கிறவர் எல் எலியோனா இருக்கிறார், சீயோன்ல இருக்கிறவர் யெகோவா ஈரா இருக்கிறார், சீயோன்ல இருக்கிறவர் எல்லோகிமா இருக்கிறார். என்னை ஆளுகை செய்கிறார். அவர் என்னுடைய ராஜா, அவர் என்னுடைய நீதிபதி, அவர் எனக்கு எல்லாம் தருகிறவர். இவர் இருக்கனாலதான் வாசிக்க கலாத்தியர் புத்தகத்தை திருப்புவோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் நாலாம் அதிகாரத்துல முதல் வாசிக்கலாம். இல்ல 4ஆம் அதிகாரத்துல 21 வாசிக்கலாம். நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்திருக்க விரும்புகிற நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்திருக்க விரும்புகிற நீங்கள் ஒருவர் அடிமையாளத்தில் பிறந்தவர், ஒருவர் சியாதனத்தில் பிறந்தவர். அடிமையாளத்தில் பிறந்தவர் மாம்சத்தில் பிறந்தார், சியாதனத்தில் பிறந்தவர் பக்தத்தில் பிறந்தார். இவைகள் ஞான அர்த்தமுள்ளவைகள். என்ன அர்த்தமுள்ளவைகள்? ஞான அர்த்தமுள்ளவைகள். வாசிங்க. இரண்டு ஏற்பாடுகளா? ஒன்று சீவாய்களுக்கான ஏற்பாடு, ஆகார் என்பது அனைவருடைய சீவாய்களை. அந்த ஆகார் இப்போதற்கு இருக்கிறது மேலான இப்போ இப்படி சொல்ற கேட்டுங்க. மேலான எருசலேமோ சுயாதீனம் சொன்னா அந்த இடத்துல எருசலேம் பக்கத்துல சியோன் போடுங்க பாப்போம். மேலான சியோன் சுயாதீனம் உள்ளவள், அவளே நாம எல்லாருக்கும் தாயானக்கா. இதை யார காட்டுதுனாக்கா ஆபிரகாமையும் சாராலையும் காட்டுது. அந்த வம்சத்துல வந்த வாக்கு தத்துவத்தின்படி பார்த்தா ஏன் கர்த்தர் என்ன சீயோன்ல ஆசிரிக்கிறேன்னா நான் அவருடைய பிள்ளையா இருக்கனால தான் என்ன ஆசிரிக்கிறேன். வாசிச்சோல்ல, சீனாய் மலை எதுக்கு அடையாளம்? அடிமைத்தனத்துக்கு அடையாளம். சீனாய் மலை எதுக்கு அடையாளம்? இந்த அதிகாரத்துல வாசிப்போமே பாருங்க, மேல வருஷம் வாசிங்க. ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி, இவன் தன் பிள்ளைகளோடு கூட. அப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் நானும் பிள்ளைகளாய் இருந்தால் ஆகாரின் வம்சங்கள் நமக்கு அடிமை. ஆனா புதிய ஏற்பாடு அப்படி கிடையாது. புதிய ஏற்பாட்டின்படி பார்த்தீங்கன்னா கர்த்தர் எல்லார் மேலோட சாயல வச்சிருக்கணும். நம்ம யாரையும் அடிமையா பார்க்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா இந்த ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கிறிஸ்து இயேசு மூலியமாய் உங்களுக்கு எனக்கு சொந்தமாக்குனால இனி நாம் யாருக்கு அடிமை இல்ல, அவருக்கு சுயாதீனம் உள்ள பிள்ளைகளா மாறி. யார கர்த்தர் ஆஸ்வதிக்கிறாரு? சுயாதீனம் உள்ளவர்கள். யார கர்த்தர் ஆஸ்வதிக்கிறாரு? சுதந்திரவாதிகளை. யார கர்த்தர் ஆஸ்வதிக்கிறாரு? தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். சீயோனில் ஆஸ்வதிக்கிறவர் இன்னும் நிறைய சொல்ல போலாம். சீயோனில் ஆஸ்வதிக்கிற யாரு சொல்ல போனா அவர் உன்னதமானவரோட ஆசீர்வாதம் இருக்கு. சீயோனில் ஆஸ்வதிக்கிற யாரு சொல்ல போனா சர்வ வல்லவரோட ஆசீர்வாதம் மேல இருக்கு. சீயோனோட ஆசீர்வாதம் எல்லாம் சொல்ல போனா சர்வலோகத்தின் நியாயாதிபதி. ஒரு விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்க, உங்களை நிறைய காலங்கள நேரங்கள் இப்ப கூட உங்களுக்குள்ள உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும், ஐயோ நான் அந்த தப்பு பண்ணிட்டேன், ரட்சிக்கப்படுறதுக்கு மேல அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டு பிசாசு உங்களை போட்டு குத்திக்கிட்டே இருப்பான்.
மனசுக்குள்ள உங்களுக்கு குற்ற உணர்வை வச்சிருப்பான். இந்த குற்ற உணர்வுல உங்க மேல வந்துகிட்டே இருந்தா தைரியமா ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டு அவருடைய பிள்ளையா இருக்கிறேன். என்கிட்ட உன்னை குற்றம் சென்ற எந்த ஒரு காரியமும் சரியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு அந்த கில்ட்டி ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். ஐயோ நான் அப்படி இருக்கேனே இப்படி இருக்கேன்னு சொல்லி. எனக்கு பிசாசு கொண்டு வருது. பிசாசு உங்களை கொண்டு அடிமை பண்ண பார்க்கிறான். நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நான் யாருக்கு அடிமை இல்லை, நான் இயேசுக்கு பிள்ளை. யாருக்கு பிள்ளை? இயேசுக்கு பிள்ளை. பிள்ளையா இருக்கிறவனுக்கு தேவன் சர்வ வல்லவர். பிள்ளையா இருக்கிற மனுஷனுக்கு தேவன் உன்னதமானவர். பிள்ளையா இருக்கிறவனுக்கு சர்வன் தேவன் நியாயாதிபதியா இருப்பார். பிள்ளையா இருக்கிற கர்த்தர் பார்த்து கொண்டே இருப்பார். எத்தனை பேருக்கு சத்தியம் சொல்ல முடியுமா? அந்த சங்கீதம் 128 வாசிக்கலாமா? இந்த எருசலேம் வாழ்க்கையை குறிச்சு பேசினா இன்னும் நிறைய பேசிட்டே போகலாம். இந்த எருசலேம் வாழ்க்கைக்கு முடிவு கிடையாது. என்ன கிடையாது? முடிவே கிடையாது. எருசலேம் ஆசீர்வாதம் முடிவே கிடையாது. அது உங்க வாழ்க்கையில தொடர்ந்து வந்து இருக்கும். இப்படி சொல்ல போனா சொல்றாங்க, எத்தனை பேருக்கு தினம் பிரியாணி சாப்பிடணும் ஆசை இருக்கு? எல்லாரும் தினம் சாப்பிட முடியாது, திகட்டிடும். ஆனா ஒரு பேச்சுக்கு சொன்னாக்கா இப்படி சொல்லலாம், தினம் பிரியாணி சாப்பிடணும்னாக்கா அது உண்மையாலே ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் சொல்லலாம். அதே போல எருசலேம் வாழ்க்கை முடிவே இல்லை. நீங்கெல்லாம் எருசலேமுக்கு அழைக்கப்பட்டவங்க. உங்க சபை பேரே புதிய எருசலேம். கர்த்தர் அர்த்தத்துல போனா கர்த்தர் எருசலேம் வாழ காலம் பார்க்கணும். வேக நேரம் 7 மணி கர்த்தரை மகிமைப்படுத்தும். சீக்கிரம் 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 ஒரு சுத்திகரிப்பு நல்ல ஒரு வல்லம் உங்க மேல இறங்க போகுது. ஒரு வாழ்வை மாற்ற போகலாம். சீயோன்ல இருந்து கத்தர் சர்வ வல்லவன் யெகோவா ஈரோவா கத்தரோட ஆசீர்வதிக்க போகும். கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்து. வெளியே சொல்ல உள்ளவசம் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்து. வெளியே நீங்க சர்வ வல்லவர் வாய்த்தது சொல்லுங்க. சர்வ வல்லவருடைய வல்லம் உங்க மேல இறங்கணும். கர்த்தர் இந்த நேரத்துல இந்த சீயோனின் இந்த ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாணியை கர்த்தர் மாற்றணும். ஆபிரகாம் எங்கேயோ சூரியனை வணங்கிருந்த அந்த ஆபிரகாமை கர்த்தர் கொண்டு வந்து சீயோன்னு கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்பினது மாதிரி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகணும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகணும். அதனை வல்லமை இறங்க போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். வெளியே யாரா இருந்தாலும் சொல்லு, யார் வெளியே நீங்க கர்த்தருடைய வல்லமை ஊற்றப்பட போகுது. எல்லாம் விட்டு கொடுக்கலாம். அதனை மகிமை இறங்க, அதனை மகிமை இல்ல உள்ளவா ஜென்ஸ் பகுதி ஜென்ஸ் லேடிஸ் தனியார் இல்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு நீ பங்குள்ளனா மாறும். உன் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்பட போகுது. சீயோன்ல இந்த எத்தனை பேர் ஆசீர்வதிக்க விரும்புறீங்க? சொன்ன வார்த்தையின் ஆசீர்வாதம் எல்லாம் உனக்கு வரப்போகுது. எல்லாம் உனக்கு வரப்போகுது. கர்த்தருடைய மகிமை இறங்க போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை ஊற்றப்படுவதாக, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஊற்றப்படுவதாக, கர்த்தருடைய மகிமை ஊற்றப்படுவதாக. கண்ணை திறக்கவே கூடாது. கர்த்தருடைய மகிமை கூடாது, வல்லமை கூடாது.
சூரியனை சாட்சியாய் கொண்டு வந்து அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். நீயே சீயோன், நீயே சீயோனின் வம்சம், நீயே சீயோனின் ஜனம், நீயே சீயோனின் குமாரத்தி, நீயே சீயோனின் குமாரத்தி, சீயோன் குமாரத்தி. என் மீது வேகம் திரும்பாது விநாசமாய் வேகம் எதிரில் வந்திருக்கிறார். ஆசாரிக்கு கூட அந்த வேகம் மகிமை அவர்களுக்கு நித்திய கண்மலையாயிருப்பார். அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையாயிருப்பார். உனக்கு ஞான கண்மலையாயிருப்பார். அவர்களுக்கு ஜீவ தண்ணீராயிருப்பார். அவரே உன் பெயர். இதுவரைக்கும் உண்ட வாழ்க்கையில எல்லாம் திருடு போனதெல்லாம், தகவு போனதெல்லாம், சத்துரு எடுத்து கொண்டதெல்லாம் சர்வ வல்லவரே திருப்பி கொண்டு வருகிறார். நீ சகலத்தில் திருப்பிக் கொள்வாய். நீ சகலத்தில் திருப்பிக் கொள்வாய். நீ சகலத்தில் திருப்பிக் கொள்வாய். சீயோனின் ஆசீர்வாதம் உண்மையிலே சீயோனின் மலையை போல கர்த்தரை சுற்றிலும் இருப்பார். Fire! Fire! வானத்தின் ஐநூறு உலகம் யுத்தம் பண்ணும். வானத்தின் நட்சத்திர உலகம் யுத்தம் பண்ணும். பெரு காற்று வீசும், அக்கினி காற்று வீசும். இடி முழக்க சத்தம் கேட்கும். பேசும் போதே வானம் திறக்கப்படும். பேசும் போதே தேவ ஆவியான வல்லமையை இறங்கி வருவார். பேசும் போதே ஆசீர்வாடுவார். இதோ அவருக்கு வேண்டிய காரியம் நடக்கும். நீ எல்லாம் பெற்றுக் கொள்வார், எல்லாம் சுதந்திரிப்பார். இந்த வருஷத்தை ஜனத்துக்கு மத்தியோட வெளிச்சமாய் வைப்பார். வாயை விரிவாய் திறக்க போதா கர்த்தர் நன்மையாக நிரப்புவார். கர்த்தர் நன்மையாக நிரப்புவார். கர்த்தர் நன்மையாக நிரப்புவார். நீதியாக நிரப்பிப்பார். ஆண்டவர் தன்னை கூடாரத்தை வைத்து வதைப்பார். கூடாரத்தை நன்மையாக திருப்பி ஆக்குவார். Fire! Fire! எல்லாரும் இருதயங்களை கர்த்தர் குழந்தை எரிய செய்கிறார்.
எல்லாருக்கும் வசனம் அப்படி 100 மடங்கு ஆசீர்வாத காண செய்து எல்லாரும் கண்கள் திறக்கப்படுது. மனதின் பிரகாசமான கண்கள் திறக்கப்படுது. நீ எவ்வளவு மேன்மையானவன் தெரியுமா? நீ எவ்வளவு மகத்துவம் தெரியுமா? நீ கர்த்தருடைய வலதுபுறத்தில் உட்கார போகிறார். உன்னதமான வலதுபுறத்தில் இருக்க போகிறார். கர்த்தரே உன்னை அங்க உட்கார வைக்கிறார். Fire! Hey! இன்னும் 2026 உனக்கு ஒரு திருப்பமனையாக இருக்கும். 2026 உனக்கு ஆச்சரியமாக இருக்கும். 2026 உனக்கு அற்புதமாக இருக்கும். தடைகள் உடைக்கப்படுது. துக்கங்கள் மாறுது. கண்ணீர் மாறுது. தரித்திரம் மாறுது. எல்லா பலவீனம் மாறுது. கர்த்தர் ஆரோக்கியத்தை தருகிறார். கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பந்தனாக்குகிறார். It is a true. It will happen. அவருக்கு அதிகாரம் உண்டு. அவருக்கு வல்லமை உண்டு. அவருக்கு விருப்பம் உண்டு. அவருக்கு ஜட்ஜ்மென்ட் கிடைக்கும். Hey! உனக்கு எதிராக இந்த ராஜ்யங்கள் கீழே விழும். உனக்கு எதிராக இந்த தேசங்கள் கீழே விழும். உனக்கு எதிராக இந்த சத்துரு கீழே விழும். உனக்கு எதிராக இந்த மந்திரங்கள் கீழே விழும். உனக்கு எதிராக இந்த தடைகள் கீழே விழும். உனக்கு எதிராக இந்த சபைகள் சாபங்கள் கீழே விழும். சாபம் கீழே விழும். உனக்கு எதிராக இந்த எல்லாம் கீழே விழும். எல்லாம் கீழே விழும். எல்லாம் கீழே விழும். Hey! Yes! Fire! 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 Oh! Shabba ba 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 hey! Oh yeah, hua yeah, hua hey! Hey, abba rima karo. Oh, இந்த அக்கினி நீ போறதங்கள பற்றி எரிய போறோம். இந்த அக்கினியோட வசனம் உன்னை கர்த்தர் கடவாடு அக்கினியை மாற்றும். அக்கினி ஜுவாலையாய் மாற்றும். அவன் வீட்டுக்குள்ள பற்றி எரியட்டும். அவன் வேலைக்குள்ள பற்றி எரியட்டும். குடும்பத்துக்குள்ள பற்றி எரியட்டும். பற்றி எரியட்டும். அத்தனை மகிமை வெளிப்படட்டும். மகிமை வெளிப்படட்டும். அத்தனை மகிமை வெளிப்படட்டும். அவர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். உனக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாத கையில கர்த்தர் கொண்டு வருவார். ஒருவேளை உன் வீட்டில தடை பண்ணி இருக்கலாம். உன் சொந்தங்கள் தடை பண்ணி இருக்கலாம். உன் இடங்களை விற்க கூடாம பண்ணி இருக்கலாம். இல்ல உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் அவங்க எல்லாம் புடுங்கி இருக்கலாம். Everything will return back to you. எங்க அப்பாவுடைய சொத்து எனக்கு வரல. எங்க அப்பாவுடைய பொருள் எனக்கு வரல. பரம பிதா உனக்காக இறங்கி வந்து செய்கிறார். உனக்காய் வழக்காடும்படியா உனக்காய் சர்வலோகத்தின் நியாயாதிபதி இறங்கி வந்திருக்கிறார். இறங்கி வந்திருக்கிறார். இறங்கி வந்திருக்கிறார். ஓ, உன்னை கண்டு இனி ஜனங்கள் பயப்படத்தக்கதான அதிகாரத்தையும் வல்லமையையும் பலத்தையும் உன் மேல ஊற்றி இருக்கிறார். கலத்த போகிற கூட்டம் Yes.